ஜாசமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் உடனே செய்யக்கூடிய மாதிரி இட்லியும் ஒரு சாம்பாரும் செய்ய போகிறோம். வாங்க பார்ப்போம். சமையல் அடுப்படி நம்ம தயிர், உப்பு, அதோட அப்பச்சோட இந்த இட்லிக்கு வேணும். சாம்பாருக்கு சின்ன சீரகம், சித்தல் மிளகாய், கடலைப்பருப்பு, மல்லி, வெங்காயம், செத்தல், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் இது சமைக்க காட்டுவேன் உங்களுக்கு. இது பருப்பு, ஒரு கரண்டி பட்டர், தக்காளி பழம், முருங்கைக்காய், 2 3 பால், 1 பால். வாங்க இப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு தூள் ஒன்று செய்யணும். அதுக்கு நல்லி அளந்து அதுக்கு ஏற்ற மாதிரி கடலைப்பருப்பு போடுவோம். பாருங்கோ, மேசக்கரண்டி இது 1 2 மேசக்கரண்டி மல்லி போடுங்கோ, 2 மேசக்கரண்டி மல்லி போடுங்கோ, 4 மேசக்கரண்டி கடலைப்பருப்பு போடுங்கோ. இது இவ்வளவும் வராது, நாங்கள் கொஞ்சம் கூட திருச்சி வைப்போம். செத்தலையும் போடுங்கோ. வாங்க நாங்கள் இதை வைப்போம். இதை நாங்கள் ஒரு வறுத்து ஒரு இதுக்குள்ள போட்டு வச்சோம்னா ஒரு கிழமைக்கும் அப்படி ஒரு கிழமையில் ஒரு மாதம் மட்டும் அப்படியே இருக்கும். உடனே சாம்பார் செய்கிறோம்னா இந்த தூள் போட்டிங்கன்னா அந்த வாசமாக இருக்கும். கருவேப்பிலையும் போட்டு இதோடய வறுத்து கொண்டு இருப்போம். நல்ல மணம் வேணுங்களுக்கு ஆற விடுவோம். அதை ஆற விடுங்கோ. சாம்பாருக்கு தேவையான தண்ணியை வச்சுருக்குது. இனி பருப்புகளை கழுவி கொண்டு போடுவோம். 2 தண்ணியில் கழுவிட்டு போடுங்க. போடுவோம். இதுக்குள்ள உள்ளி போடுறேன், தக்காளி பழம் போடுறேன். இது எங்களோட வீட்டு முருங்கைக்காண்டோடைய ஒட்டு கொதியில் அப்படியே கரைஞ்சி உடனே வெட்டாமல் போடுறேன். பச்சை மிளகாய், வெங்காயம் இதை போடுறேன். கருவேப்பிலையும் போடுவோம். இதோட உப்பும் தூளும் போட்டு மூடுவோம். உப்பு, எங்களோட தூளுக்குள்ளேயே மஞ்சள் எல்லாம் இருக்கிறபடியாக நாங்கள் தனித்தனியாக போட இல்லையோண்டையும். அதான் ஜால் சமையல் தூள். சாம்பாருக்கு பெரிய கணக்காக போட தேவையில்லை. எல்லாத்தையும் கலக்கி போட்டு மூடி விடுவோம். கொஞ்சம் தண்ணி விடுவோம், இதுக்கு தண்ணி ஆனாது. எப்படியே மூடி விடுங்க. 2 3 விசில் வரட்டும். நல்லா ஆவிட்டு இதை கொண்டு அரைக்க கொடுப்போம். இதை அரைச்சி கொண்டு வரட்டும். 2வது விசில் வந்துட்டு நாங்கள் மெல்லிய நெருப்பில் விடுவோம். 2வது விசில் வந்த அப்புறம் மெல்லிய நெருப்பில் விட்டுட்டு சேர்ந்து நீங்கள் 3வது விசில் வர இறக்குங்க. 3வது விசில் வந்துட்டு இறக்குவோம். இறக்கி அங்கே வச்சுட்டு பருப்பம் கொஞ்சம் எண்ணெயை விடுவோம். கொஞ்சம் இருக்கு பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம் போட போகிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கணக்க வதக்க வேணால். இப்போ நாங்கள் அவிக்கிறது தானே சாலையான ஒரு வதங்கள். இது அந்த அவியெல்லாம் வாசம் தரும். கொஞ்சம் வெங்காயம் கண்ணாடி பழம் வந்தோடனே அந்த ரவையை போட போகிறேன். பாருங்கோ, கொஞ்சம் கைவிடாமல் பாருங்கோ, கறிக்கு போடாதீங்கோ. இப்போ நல்லா உதிரி உதிரியாக வந்துட்டுது. ரவையை பார்க்க தெரியும்.
இதை இறக்கி போடுவோம். இப்படியே கொஞ்சம் ஆறட்டும். இங்கால தாச்சி வைப்போம். சாம்பார் தாளிப்போம். இதுதான் நாங்கள் அரைச்சி கொண்ட கடலைப்பருப்பு, மல்லி, செத்தன்முளை. நீங்கள் மணந்து பார்த்தாலே தெரியும். இப்போ நான் இதுக்குள்ள ஈரம் இல்லாத கரண்டி தான் போட்டிருக்கிறேன். இப்போ நான் இதை களவாக எடுத்துட்டு போத்திருப்பேன், மிச்சத்தை போட்டு வச்சிருவேன். எடுக்கல ஈரம் இல்லாத கரண்டியாலே எடுங்கோ. உடனே போத்தலுக்கு போட்டு வச்சிருவேன். கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை நல்லா பொன்னரமாக வைப்போம். தயிர், அது ஒரு சுண்டை எடுத்து நாங்கள் ரப்பை இதில் 3/4 சுண்டை எடுங்கோ. இப்போ இது நாங்கள் இதில் போட்டு குழைக்கல இது இதாக வரும், கட்டி கட்டியாக வரும். அப்போ ஒரு சுற்றி போட்டு வருவோம். நல்லா கட்டி தயிர் ரப்பைக்கில் கொஞ்சம் உப்பு, அது களவான உப்பை போடுவோம். இப்போ நாங்கள் இந்த தயிரை விட்டு தான் குழைக்க போகிறேன். ஒரு சொட்டு தண்ணியும் விட இல்லை. இப்போ காணாட்டி பேந்து விடுவோம். இட்டலி பாத்துக்கு குழைச்சி வைக்கும்போது போட்டு நாங்கள் கணக்க கொஞ்சம் புளிய விடுவோம். புளிக்கணும் கணக்க விட வேணாம். தக்காளிக்கெல்லாம் கணக்க போட்டு நாங்கள் இதை கொதிப்போம். இதை மூடி விட்டு கொதிப்போம். வெங்காயம் வதக்கியதுல தக்காளி பழத்தை போட்டு வதக்குங்க. நான் அங்காளி இருந்ததில் மறந்துட்டேன். அதுக்கு பிறகு புளிய விடுங்க. தக்காளி பழத்தை வதக்கி போட்டு புளிய விடுங்க. இப்போ நாங்கள் இந்த தூள் இதை நல்லா உண்டு 1.5 கரண்டி போடுங்க. 1.5 கரண்டி போடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் நேரம் இதை மூடி விடுவோம். அப்போ இந்த திறப்பம் போட்டு சாம்பார் நல்ல வாசனை இருக்கும். 2-3 பாலை விடுங்கோ. உப்பையும் போடுங்கோ. நல்ல ருசியான சாம்பாராக இருக்கும். இது உங்களுக்கு நல்ல ஒரு கொதி வரட்டும். முதல் பாலை விட்டு இறக்குவோம். நாங்கள் திறந்து முதல் பாலை விடுவோம். ஒரு துளாயிட்டு அப்படியே மூடி இறக்கி விடுவோம். ஒரு கொதி வந்தால் காணும். இந்த பால் மட்டும் ஒரு கொதிச்சுட்டா காணும். பாருங்க சாம்பார். இதுக்குள்ள நீங்கள் கத்திரிக்காய் போடுறதா இருந்தால் கத்திரிக்காய் போடுற மிளகறிகள் தக்காளி பழத்தோடு சேர்த்து வதக்கணும். ஒரு கொதி வந்துட்டுது. நாங்கள் இப்படியே இறக்கி திறக்க வேணாம். ஒரு அப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க. சோறு எல்லாத்துக்குமே நல்லா. இட்டலி சட்டியை வச்சுட்டு இதவே நீங்கள் கழுவி வடிய விட்டுருவோன்னு. இதுக்கு இப்போ நெய் பூசி வச்சுருக்கேன். அந்த மேலே இரவு கழுவி போட்டு நல்ல வடிவாக தண்ணி வடிய விட்டு வச்சுருக்கணும். இவ்வளோ இருக்க மேலே இருக்குது. இது நாங்கள் இந்த அரைச்ச கப்புக்குள்ள தண்ணி விட போகிறேன். இதுக்குள்ள நாங்கள் தண்ணியை விட்டு அதுக்கு முதல் இதை அரை தேக்கரண்டி இது நாங்கள் உடனே சுடுற வழியாக
போடுறோம். இவ்வளவுதான். அதை பரவலாக போட்டுட்டு இந்த தண்ணியை விட்டு குழைப்போம். தண்ணியை விட்டு இட்லி மாவு பார்த்து குழைப்போம். இது கழிக்கா போகாது, வறுத்த வழியாக கழிக்கா போகாது. உங்களுக்கு பழம் சரியாக வரை இல்லைன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம். இப்போ நாங்கள் வடிவெல்லாம் செய்துட்டு தான் பார்ப்பேன். பதம் இவ்வளவும் காணும். வடிவ இதா காணும். இப்போ நாங்கள் ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து விடலாம். ஆக இறுக்கமாயும் இருக்கக்கூடாது, ஆக தண்ணியாயும் இருக்கக்கூடாது. இது யாரும் பின்னேரங்களில் வந்துச்சுனோம்னா கெளியாக செய்து நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எப்படியோ மூடி விடுவோம். நல்லா ஒரு நல்ல பூவை வந்த பிறகு 2 நிமிஷம் மெல்லிய நெருப்புலையும் விடணும். அப்படியே மூடுங்க. 3 நிமிஷம் நல்லா கொதியில் விட்டுட்டு 2 நிமிஷம் மெல்லிய நெருப்பில் விட்டேன். நான் இப்படியே இறக்கி வைப்போம். சாம்பாருக்கு அப்புறம் தாளிப்போம். எல்லாத்தையும் பக்கத்துலேயே வளர்ந்துட்டேன். கொஞ்சம் வேண்டாம் மறந்துடுவேன், போட மறந்துடுவேன். இப்போ கடுகு போடுவோம். கடுகு போடுவோம். வெத்தமிளகாய், வெங்காயம் போடுவோம். கருவேப்பிலை போடுவோம். நல்லா பண்ணிட்டோம். அது சும்மாவே அந்த சாம்பார் நல்ல வாசம். அதோட இன்னும் கொஞ்சம் மனம் சேர்த்து வெங்காயம் செத்தல் குழம்புக்கு. இதுதான் உங்களோட தாளிப்புக்கு வாசத்தை தர்றது இந்த சீரகம் தான். கொஞ்சம் பொரிஞ்சு வாசம் தரும். நல்ல மனம் பெறுது. இப்போ இதை அப்படியே போயிட்டு நல்லா கிளறிட்டு மூடிவிடுங்க. விடுவோம், ஆறட்டும். உடனே கரண்டியை இப்படி வச்சுட்டு இப்படி சுற்றுனீங்கல்ல, சுட சுட எடுக்காமல் கொஞ்சம் ஆற விட்டு எடுத்தீங்கன்னா அப்படியே கலரும். இதே மாதிரி செய்யுங்க, இப்படியே வரும். எடுப்போம். இதே மாதிரி செய்யுங்க, இப்படியே வரும். தக்காளி பழத்தை நீங்கள் தாளிக்கைக்குள்ள போட்டுருங்க.